சரிங்களா? தமிழக வெற்றி கழக அரசு 6 மாதங்களுக்கு பின்னரே விமர்சிப்போம், 3 மாதங்கள் கூட நீடிக்காது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அண்மையில் பேசி இருந்தது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் கடும் விமர்சனத்தை எழுப்பியிருந்தது. தமிழக வெற்றி கழக அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் திமுக ஈடுபட்டு வருகிறது என குற்றம் சாட்டியிருந்தது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி கலைப்பு என்பது திமுகவின் நிலைப்பாடு இல்லை என்றும், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் பேச்சு திருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் அரசின் செயல்பாடுகளை பார்த்து மக்கள் தான் கலைத்து போயிருக்கிறார்கள், நாங்கள் ஆட்சியை கலைப்பதற்கான முயற்சி எதிலும் ஈடுபடவில்லை என்றும் அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். வெறும் புதிய ஆட்சியில் இப்போது குற்றச்செயல்கள் அதிகரித்திருக்கின்றன. கொலை, கொள்ளை, பாலியல், வன்கொடுமை செய்திகள் நாள்தோறும் செய்திகளில் வருவது அதிகரித்திருக்கிறது. அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டு 3 மாதங்கள் கூட தாங்காது போல் இருக்கிறது இந்த அரசு. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் 3 மாதங்களுக்கு கூட அவர்களுக்கு அந்த கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க இயலாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்ற துணியில் தான் அந்த கருத்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் என்றும், அதனை இவர்கள் திரித்து 3 மாதங்களில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் திமுக ஈடுபட்டு வருகிறது என்று மு.க. ஸ்டாலின் பேசியது போல செய்திகளை பரப்பி வருகிறார்கள் என்றும், அத்தகைய நிலைப்பாடு திமுகவிற்கு எப்போதும் இல்லை என்றும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவரின் பேச்சை திரித்து பரப்புவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், 6 மாதங்களுக்கு பிறகே அவர்களை விமர்சனம் செய்ய முடியும் என்ற சூழ்நிலை இருந்த சூழ்நிலையில் 3 மாதங்கள் கூட தாங்காது என்ற அடிப்படையில் தான் அவர் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார் என்றும், 3 மாதங்களில் ஆட்சியை கலைப்பதற்கான முயற்சியில் திமுக ஈடுபட்டு வருவதாக அது திரித்து கூறுவது தவறான வாதம் என்றும் திமுகவின் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்வேறு தரப்பினரும் தெரிவித்த அந்த கருத்துக்களுக்கு மறுப்பு தெரிவித்து இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைய ஆளும் கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் அவர்களுக்கு ஆட்சி குறித்த விமர்சனங்கள் ஆகியவற்றைத்தான் 6 மாதங்களுக்கு தாங்காது, 3 மாதங்களுக்கு கூட தாங்காது, அதற்கு முன்னரே தாங்கள் விமர்சிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுமோ என்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு விழாவில் பேசியிருந்தார் என்றும், அதை இப்போது திருத்து கூறுவது தவறானது என்றும், ஆட்சி கலைப்பு, ஆட்சி கவிழ்ப்பு திமுகவின் நிலைப்பாடாக ஒருபோதும் இருந்ததில்லை என்றும் திமுகவின் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு மறுப்பு தெரிவித்து இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சர்மிளா.